ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம அடுத்த ப்ராக்டிக்கல் தெரிந்த நிறை கொண்ட திண்ம கோளத்தினுடைய நிலைம திருப்புத்திறனை வெர்னியர் அளவி கொண்டு, இதான்பா வெர்னியர் அளவி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வெர்னியர் அளவி. இதை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்பா, ஒரு கோளம், இதனுடைய நிறை, இந்த கோலத்தை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கோலத்தினுடைய நிறை வந்து ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சாச்சு. இது வந்து 18 கிராம் நிறையுடைய கோலம். இதனுடைய எது கண்டுபிடிக்க போகிறோம்பா, நிலைம திருப்பு திறன், திண்ம கோலத்தினுடைய விட்டத்தை பற்றிய நிலைம திருப்பு திறன். அதுக்கான சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு 2/5 mr² கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயருங்கிறது அதனுடைய அலகு. இதில் m என்பது கோளத்தினுடைய நிறை, ஆங்கிலத்தில் மாஸ் ஆஃப் த ஸ்பியர்னு சொல்லுவாங்க. r கோளத்தினுடைய ஆரம், ஆங்கிலத்தில் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், அதோட யூனிட் வந்து மீட்டர். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், அதுக்கு நம்ம முதல்ல இந்த வெர்னியர் அளவி, இந்த வெர்னியர் அளவியில் பார்த்தீங்கன்னா 2 அளவுகோல்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவுகோல், சரியா, இதோட ரீடிங்ஸ் ஃபுல்லாக சென்டிமீட்டரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வெர்னியர் அளவி. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் லேசாக நகர்த்தி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நகர்த்தி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ரீடிங்ஸ் இருக்கா, இது சென்டிமீட்டரில் இருக்கும்பா. இதில் வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும், 10 டிவிஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இது இருக்குல்ல, இந்த நாபு, இதை வச்சு நகர்த்துனீங்கன்னா அது இடம் நகர்ந்து விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க, அந்த வெர்னியர் அளவியினுடைய 0வும், இது மெயின் ஸ்கேல், இந்த இது வந்து மெயின் ஸ்கேல், முக்கிய அளவுகோல், முக்கிய அளவுகோல். இந்த கோல், இந்த இடம் இருக்குல்லப்பா, இந்த இடம், சரியா, இந்த இடம், சரியா, இந்த இடம், இந்த 10 டிவிஷன்ஸ், இதுக்கு பேர் வெர்னியர் அளவுகோல். இதனுடைய முதல் டிவிஷனும் இதனுடைய டிவிஷன்ஸும் சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு சுழிப்பிழை இல்லை. சரியா? எப்போது சுழிப்பிழை இல்லையோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆர்ம்ஸை விரிக்கணும். இந்த மாதிரி விரிக்கணும். விரிச்சிட்டு எந்த கோலத்துடைய விட்டம் கண்டுபிடிக்க போகிறீங்களோ, நம்ம ஆரம் கண்டுபிடிக்க போகிறதுல விட்டம் தான் கண்டுபிடிக்க முடியும். விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன கண்டுபிடிப்போம்பா, வெரி குட், கோலத்தை கண்டுபிடிப்போம். இப்போ இதில் நல்லா கவனிங்க, இந்த கோலத்தை இந்த இடத்துல இப்படி வச்சிடணும்பா. இந்த 2 ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க, 2 புயங்கள், இதுக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா டைட்டாக ஆக்கிடணும். நல்லா டைட்டாக வச்சிடணும். இப்படி வச்சிடணும், டைட்டாக, கீழே விழுகாத அளவுக்கு. இப்போ ரீடிங்ஸை நல்லா கவனித்து பாருங்கள். 1.9க்கு நேராக அது பொருந்தி இருக்கும். 1.9 நேராக அது வந்து பொருந்தி இருக்கும்பா. அப்புறம் வந்து இந்த 10 டிவிஷன்ஸில் ஏதாவது ஒன்று சரியாக பொருந்தி இருக்கும். புரியுதா? ஸோ அப்படி தான் என்ன செய்யணும்பா, ரீடிங் எடுக்கணும். நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன். இந்த 2 புயங்களுக்கு நடுவில் அந்த கோலகத்தை வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா டைட்டாக இப்படி பொருத்திக்கணும். பொருத்தின பிறகு இந்த இதோடைய சரியான பொருந்துதல், இந்த முதல் கோடு இருக்குல்ல, இந்த கோடு மேலே உள்ளதோட எதோட சரியாக பொருந்துதுன்னு பார்க்கணும். சரியா? அதை நான் ஆல்ரெடி ரீடிங் எடுத்துட்டேன். 1.9 பொருந்துது. சரியா? அதே மாதிரி இந்த 10 பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் சரியாக பொருந்திருக்கும். ஏதேனும் ஒரு பிரிவில் மிக சரியாக பொருந்திருக்கும். அந்த பிரிவையும் நீங்கள் என்ன செய்யணும்பா, கண்டறியணும். ஓகேவா? இப்போ அது மாதிரி கண்டறிஞ்சு நம்ம அதுக்கு முன்னாடி சோதனையை ஆரம்பிக்கும் போது மீச்சிற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும்பா. முதன்மை கோளுடைய ஒரு பிரிவு, நல்லா கவனிங்க, இந்த வெர்னியர் காலிப்பருடைய ஒரு பிரிவு, ஒரே ஒரு கோடுங்கிறது 1 மில்லிமீட்டர்ப்பா. 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர். 0.1 சென்டிமீட்டர். வெர்னியர் கோல் பிரிவினுடைய எண்ணிக்கை VSD வந்து 10. இதில் நல்லா கவனிங்க, இந்த VSD இருக்குல்லப்பா, நல்லா கவனிங்க, தெரியுதா? நல்லா
இதில் பாருங்கள் 10 எண்ணிக்கைகள் இருக்கும், 10 எண்ணிக்கைகள். இந்த 10 தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் நம்ம மீச்சிற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய கோளின் பிரிவு, ஒரு எம்எஸ்டி. இது வந்து என்னென்னா மொத்த வெர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. சரியா? இதை லீஸ் கவுண்டுன்னு சொல்லுவாங்கப்பா. மீச்சிற்றளவே என்னன்னு சொல்லுவாங்க, லீஸ் கவுண்டு. அதனால தான் ஷார்ட்டாக எல்சின்னு போடுவாங்க. ஸோ 0.1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 10. ஸோ 0.01 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்படி தான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சிற்றளவை கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்சி பதிவுகள் முதல் கொடுப்பாங்கப்பா. சுழிப்பிழை இங்கே இல்லை. சரியா? நிறை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 18 × 10⁻³ கிலோகிராம். லீஸ் கவுண்டுங்கிறது 0.01 சென்டிமீட்டர். ரைட். அடுத்து டேபிளர் காலத்தை பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. வரிசை எண் இருக்குது, மொத்தம் 5 ரீடிங் எடுத்திருக்கோம். எம்எஸ்ஆர் முக்கிய கோளின் அளவு, முக்கிய கோளின் அளவு அது × 10⁻² மீட்டர். இது எல்லாமே ஒரே ரீடிங் தான் வரும், 1.9. அப்புறம் இதுதான் இதில் காமிச்சிருக்குது, இந்த இதில் காமிச்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த டிவிஷன்ஸ், இந்த டிவிஷன் கரெக்டாக, இந்த டிவிஷன் மேலே போய் 1.9 என்ன இருக்கும்பா பொருந்தி இருக்கும். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? அப்புறம் இந்த 10 அளவுகளில் ஏதேனும் ஒன்று மேலே உள்ள கோளோட மிகச்சரியாக பொருந்தி இருக்கும். அந்த பொருந்துதல் தான் விஎஸ்சி, வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். சரியா? தமிழில் சொல்லப்போனால் வெர்னியர் அளவுகோலின் ஒன்றிணைப்பு. இது வந்து டிவிஷன்ஸில் தான் வரும். இது 2வது, அடுத்ததில் 3வது, அடுத்து 2, 2, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்ஆர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் அளவுகோலின் அளவு. அது வெர்னியர் அளவுகோலின் ஒன்றிணைப்பு இன்ட்டு லீஸ் கவுண்ட். லீஸ் கவுண்ட்னா இந்த மதிப்பு, கவனிங்க. லீஸ் கவுண்ட்னா இந்த மதிப்பு 0.01 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். ஸோ அதோட பெருக்கி எழுதுனதான்பா இது. முதல் 2 வந்து 0.01 பெருக்கினீங்கன்னா 0.02, 3 பெருக்கினீங்கன்னா 0.03. அது மாதிரி மிச்சதை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ ரீடிங். ட்ரூ ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்ஆர். எம்எஸ்ஆர் எவ்வளவு? 1.9. விஎஸ்ஆர் எவ்வளவு? 0.02. கூட்டி எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92. அடுத்த ரீடிங்க்கு 1.93, 1.92, 1.92, 1.93. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோலத்தினுடைய நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விட்டம் கிடைக்கும்பா. ஸோ அந்த விட்டம்ங்கிறது உண்மையான அளவு, ட்ரூ ரீடிங், ப்ளஸ் ஆர் மைனஸ் சுழி திருத்தம், 0 கரெக்ஷன். எப்போ சுழிப்பிழை இல்லையோ அப்போ நமக்கு எதுவும் இருக்காதுப்பா, சுழி திருத்தமும் இருக்காது. ஸோ அப்போ சுழி திருத்தம் இல்லாத பட்சத்தில் இங்கே என்ன அளவோ அதே தான் கோலத்தினுடைய எதாவது வரும், விட்டமாகவும் வரும். அதான் 1.92, 1.93, 1.92. இது என்ன 5 ரீடிங் கிடச்சிருக்கா? 5 ரீடிங்கையும் கூட்டுனீங்கன்னா 9.62. அதான் 5ஆல் வகுத்துருங்க. வகுத்துட்டிங்கன்னா என்ன சராசரி மதிப்பு வருதாம்பா? 1.924. இந்த மேலே இருக்கிற 10⁻² நான் இங்கே எழுதியிருக்கேன், × 10⁻² மீட்டர். ஸோ இதை 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம் கிடைக்கும். ஆரம் R = 0.962 × 10⁻² மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் என்னதுப்பா, எடுத்த காட்சி பதிவுகள், அதாவது அட்டவணை. வேறு விதத்தில் சொல்லப்போனால் இது வந்து கணக்கீடு பாருங்கள். கோலத்தினுடைய ஆரம் 18 × 10⁻³ கிலோகிராம். கோலத்தினுடைய நிறை, கோலத்தினுடைய நிறை M = 18 × 10⁻³ கிலோகிராம். ஏன்னா 18 கிராம்பா, அதை எதா மாற்றணும், கிலோகிராமா. கோலத்தின் ஆரம் R = 0.962 × 10⁻² மீட்டர். ஸோ நிலைமை திருப்புத்திறன் ID = 2/5 mr². 2/5 m 18 × 10⁻³ இன்ட்டு 0.962 × 10⁻² the whole square. அப்புறம் 2/5 வகுத்தீங்கன்னா 0.4, 18, 0.962, 0.962. இதில் ஒரு 10⁻³ இந்த 10⁻² ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10⁻⁻4. ஸோ எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா
6.66 இன்ட்டு 10⁻⁻7 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும்பா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைம திருப்புத்திறன். எதுப்பா? இந்த வெர்னியர் அளவு கோலியை பயன்படுத்தி இந்த கோலகம் இருக்குல்லப்பா, இந்த கோலகத்தினுடைய என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நிலைம திருப்புத்திறன். இந்த சோதனையை இவ்வாறு தான் என்ன செய்யணும்பா நம்ம செய்யணும். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.